யோரான, கல்யாணத்துக்கு முன்னால வரதட்சணையே வேண்டாம்னு சொன்ன இவரு கல்யாணத்துக்கு பின்னால இது வேணும் அது வேணும்னு கேட்டு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்திருக்காரு. அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. பெத்தவங்க வேதனைப்படுவாங்கன்னு நடந்தது எதையும் பரிமள வெளியே சொல்லவே இல்லை. அப்ஜெக்ஷன் யோரான. மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தவர், மனைவி மேல உயிரே வச்சிருந்தவர், அவர் மேல அனாவசியமா பழியை தூக்கி போடுறாங்க. எதிர்த்தரப்பு வக்கீலம்மா. அது எப்படி சார்? கேஸ் வெடிச்சா ஆம்பளைங்க சாகிறது இல்ல, பொம்பளைங்க மட்டும் தான் சாகுறாங்க. ஆம்பளைங்க அடுப்பு பத்த வைக்கிறது இல்ல, ஆம்பளைங்க சமைக்கிறது இல்ல, அதனால ஆம்பளைங்க சாகிறது இல்ல. நல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க சார். தேங்க்யூ. எத்தனையோ வீட்டுல ஆம்பளைங்க சமையல் பண்றாங்க, ஆனா கேஸ் வெடிச்சு ஒரு ஆம்பளை கூட செத்துதா எந்த கேஸும் வரல, எந்த நியூஸும் வரல. ஏன் உங்க வீட்டுல கூட நீங்க தான் சமையல் பண்றதா கேள்விப்பட்டேன். நல்லதானே இருக்கீங்க. உங்க வீட்டுல கேஸ் இல்லையா? வீட்டுல ஆம்பளைங்க சமைக்கிறாங்களா பொம்பளைங்க சமைக்கிறாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. இவங்க எதையோ பேசி கேஸ திருப்ப பாக்குறாங்க. இவர் குற்றவாளி இல்லங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. இவர் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. கோட்டார் அவர்கள் விசாரிக்கலாம். எதிர்த்தரப்பு வைக்கலாமா, அவங்களை குறுக்கு விசாரணை செய்யலாம். இந்த தம்பிதான் பொண்டாட்டியை எரிச்சு கொலை பண்ணாருங்கிறத நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு செத்தன்னைக்கு கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க. அம்மா, நாங்க சினிமாக்கு போறோம், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க போறப்ப நாம எதுக்குன்னு நீங்க போயிட்டு வாங்கன்னு. இப்படி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனி क्वेश्चन? நோ யுவர் ஆனர். ஐயா, 7 வருஷமா அந்த பிளாட்ல நான் வாட்ச்மேனா வேலை பாக்குறேங்க. அங்க குடியிருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு நல்லா தெரியுங்க. இவர் எப்ப பாருங்க பொண்டாட்டி பைக்ல வச்சு சுத்திட்டே இருப்பாருங்க. எங்கேன்னு கேட்டா சினிமா பாரு, பீச்சும் பாரு, பார்க்கும் பாரு, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஐயா, அன்னைக்கு கூட பால் வாங்க போகும்போது எங்கிட்ட நின்று பேசிட்டு தான் இருந்தாருங்க. ஸ்டவ் அடிக்கிற சத்தம் கேட்டு ஐயோ பரிமளான்னு அவர் ஓடுறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருந்தது சார். மிஸ் ஜோதி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், இது தனிப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையோ ஒரு குடும்பத்தோட பிரச்சனையோ இல்ல. இந்த நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. பெண்கள் வரதட்சணை கொண்டு வர ஜட பொருளா, 4 செவத்துக்குள்ள சுகம் தர போக பொருளா நினைக்கிறாங்க. பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற நாட்டுலதான் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், உயர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டை உருவாக்குறதுல நீதிமன்றங்களுக்கும் பங்கு இருக்கிறத மறந்துட வேண்டாம். இந்த கேஸ்ல நீங்க அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்துடாதீங்க யுவர் ஆனர். இந்த வழக்கின் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இந்த பரிமளா கேஸ்ல போன முறை நீங்க சாட்சிகளை விசாரிக்கலாம்னு சொன்ன போது வேண்டாம் சொன்ன இவங்க இப்ப விசாரிக்கிறது ஏன்? இந்த ஒரு வார இடைவெளியில அந்த சாட்சிகளை இவங்க மாத்திருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். நான் மாத்திருக்கேனா இல்ல இவர் ஏமாத்திருக்காரான்னு இப்ப தெரிஞ்சிடும். யுவர் ஆனர், நான் எல்லா சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ய போறதில்ல. ஒரே ஒரு சாட்சி, வாட்ச்மேன் வடிவேலு. கிராண்டட். வடிவேலு, வடிவேலு, வடிவேலு. வணக்கம். ஸ்டவ் அடிச்ச அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அன்னைக்கு ஒரு பால் வாங்க போறப்ப எங்கிட்ட இருந்து பேசிட்டு தான் இருந்தாருங்க. திடீர்னு ஸ்டவ் அடிக்கிற சத்தம் கேட்டு ஐயோ பரிமளான்னு அளவீடிச்சுட்டு மேல ஓடினாருங்க. பார்க்க பரிதாபமா இருந்துங்க. அதுக்கப்புறம் நீங்க போலாம். மிஸ்டர் முரளி, வாட்ச்மேன் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. எப்பவுமே வாட்ச்மேன் கிட்ட நின்னு பேசாத நீங்க அன்னைக்கு மட்டும் ஏன் நின்னு பேசுறீங்க? இதுதாங்க கேள்வி. அன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். இது யதார்த்தமா நடக்கிறதாங்க. இது யதார்த்தமா நடக்கல, நீங்க பிளான் பண்ணி நடந்தது. ஸ்டவ் வெடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு பால் வாங்குற மாதிரி போயிருக்கீங்க. அதனாலதான் வெடிக்கிற வரைக்கும் வாட்ச்மேன் கிட்ட பேசி காலத்தை கடத்திருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஸ்டவ் வெடிச்சதும் பாசத்துல அலற மாதிரி பரிமளான பொண்டாட்டி பேரை சொல்லி ஓடி இருக்கீங்க. அதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றது உண்மை இல்ல. அப்ப பரிமளான அலறிட்டு ஓடுனதும் பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல, அது உண்மை. அந்த காம்பவுண்ட்குள்ள நிறைய பிளாட்ஸ் இருக்கும்போது சத்தம் கேட்ட உடனே எங்கேயோ வெடிச்சதுன்னு நினைக்காம 3வது ஃப்ளோர்ல 2வதா இருக்கிற உங்க பிளாட்ல தான் வெடிச்சதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே வெடிச்சாலும் நெருப்பு பத்திக்கிட்டது பரிமளாவுக்கு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? காஃபி போடுறப்ப சமையலற கதவை ஏன் உங்க மனைவி பூட்டிக்கிட்டாங்க? என்ன கேட்டா அவ்வளவுதான் கேட்கணும். அவங்க வரமாட்டாங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? சரி, எதுக்கோ பூட்டிக்கிட்டாங்க. அடுப்பு வெடிச்சு தீ பிடிச்சு எரியும் போது யாரா இருந்தாலும் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே ஓடி வருவாங்க. ஆனா செத்து போல உங்க மனைவி ஏன் வெளியே வரல? வர முடியாது. ஏன்னா நீங்க சமையலற கதவை ஏற்கனவே வெளி பக்கம் பூட்டிட்டீங்க. இல்ல,
நான் வெளிப்பக்கம் பூட்டல, என் மனைவிதான் உள்பக்கம் பூட்டி இருந்தா. உங்க சமையலற கதவுக்கு லாக் உள்பக்கம் இல்ல சார், வெளிப்பக்கம் தான் இருக்கு. யுவர் ஆனர், அதற்கான ஆதாரம் சம்பவம் நடந்த பிளாட்ல நான் எடுத்த போட்டோஸ். அதை ஏற்கனவே நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். யுவர் ஆனர், தாலி கட்ட புருஷன் தன்னை கடைசி வரை காப்பாத்துவான்னு நம்பிக்கையோட வர்ற பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்கிற இவர் மாதிரி நம்பிக்கை துரோகிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு கோர்ட்டார நான் கேட்டுக்கிறேன். இன்று நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அநேக குற்றங்களை விட பண ஆசையால் கட்டிய மனைவியையே கொலை செய்கின்ற குற்றம் மிக கொடுமையானது. அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்கள் குறையும் என்ற நோக்கத்தோடு இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. Your name, please? Supriya. Oh, sweet name. Mr. Mrs. I am Mrs. Goinsamy. கோயின்சாமி இப்ப எங்க இருக்காருங்க? துபாயில இருக்காரு. அப்ப ரூட் கிளியர். இந்தியாவுல உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் முனுசாமி இருக்காரு? அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். Too much. தாத்தா, என்ன நின்றுங்க, ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட, எங்கடா போன? அது தாத்தா, உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வரேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்ல ஓட வர்றமே எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காகத்தான் வரானுங்க. தாத்தா, இத வரமா நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லன்னா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன், செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் முச்சானுங்க. சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி, 100 days. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா வர்றாரு வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். பின்ன என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ, இது வேற டூ மச். சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். போலாம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தினம் ஜாகின்னு வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா. அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே, பொண்ணு அப்பண்ட கொஞ்சம் தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தா கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி. கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்சாந்த நாளே கிடையாது. அது ஒத்துக்கிட்டா தானே? சரி, நான் ஒத்துக்கிற வச்சுட்டா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா, பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ படம் ஒன்று இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை வச்சு ஓட்டி பொழைச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன், 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். தேங்க்யூ தாத்தா. சந்துரு, 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 என்னடா நானும் தூங்கி எந்திரிக்க மாட்டேனா? நீ தான் எழுப்பணுமா? இன்னைக்கும் அவன் முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சடா. என் காதல் கனவை கெடுத்துட்டேடா. சரி டீ சாப்பிடு. டீ சாப்பிட்டா தூக்கம் போயிடும். நான் தூங்கணும். தூங்குனா தான் கனவு வரும். கனவுல தான் என் காதலி வருவா. குட் நைட். மறுபடியும் என் கனவை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓடி பேரு. கனவுல வருவான்னு ஏன்டா இப்படி அலையிற? டேய், என்ன கனவுல வருவான் ரொம்ப சாதனமா சொல்லிட்டு போற? அவ யார் தெரியுமா? கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதை, என் காதலி, மை லவ். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, காதல் ஏன் அலையிற? சிவா, காதலிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. காதலை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு. வேலையா திண்டாட்டம், விலைவாசி, வரதட்சணை கொடுமை, இப்படி பல பிரச்சனை எதிர்த்து போராட வேண்டியது தெரியுமா? காலக்காத்தாலே ஆரம்பிச்சானே. நீ தான் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க, என்னத்த சாதிச்ச? சிவா, முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கணும். இருக்கிறதுக்கு இடம், 3 வேளை சோறு, உடுத்துறது துணி, அப்புறம் அம்சமா அழகா ஒரு லவரு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம்.
அப்ப கஷ்டப்பட ஜனங்களை விட கணவனோட காதலி தான் பெருசுங்கறியா? காதலிக்கிறதுன்றது நடக்கக்கூடிய விஷயம்டா. ஜனங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறது நடக்கிற விஷயமா? ரொம்ப கஷ்டம்பா. மனசு வச்சா எது வேணா சாதிக்க முடியும். 4 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வீட்டுக்காரன் உயிரை வாங்கிட்டு இருக்கான். அதை சரி பண்ண முடியல, நீ நாட்டை சரி பண்ண புரியாக்கும். இந்த பாரு, அப்புறம் எனக்கு நல்ல வாயில வந்துரும். சந்திர போ, வீட்டுக்காரன் தான் வந்திருக்கான், பதில் சொல்லு. தலையை குனிஞ்சுக்கிட்டா இப்ப வராத தத்துவம்லாம் பேசுறானுங்க. ஓ, நீங்களா? வாங்க தெரியாது. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை உடனே வர சொன்னாரு. குளிச்சிட்டு வருவா, குளிக்காம வருவா? தொழிலுக்கு வர சுத்தமா குளிச்சிட்டு வாயா. அப்படி சொல்லுங்க. ஏய் ஐயா, வேலை கிடைச்சிச்சு. இனிமே நம்ம சோத்து பிரச்சனை, வாடகை பிரச்சனை எல்லாம் ஓவர். என்னடா யோசிக்கிற? நீ எப்படா மாற போற? கவலைப்படாதடா, மாறவே மாட்டேன். வணக்கம் தலைவா. என்ன புதுசா எதுவும் பாட்டி மாட்டிச்சா? வீட்டா கவனிச்சிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒருத்தன் குடிச்சிட்டு ஹோட்டல்ல போய் கலாட்டா பண்ணி அந்த ஹோட்டல் முதலாளி அடிச்சிருக்கான். அது நீ பண்ணதான் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா போச்சு. நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகணும். ஆஜரானா போச்சு. கோர்ட்டுக்கு போலாம், கூண்டுல ஏறலாம், தண்டனையை ஏத்துக்கலாம். கமிங். சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர் வந்துட்டங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாமி சௌக்கியமா இருக்கா? ஆத்துல மாமிலாம் எப்படி இருக்கா? ஆமா, மஞ்சு பிளஸ் 2 பாஸ் பண்ணிட்டாளா? கத்தால கோயில தான் பார்த்தேன், பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல வரனை பார்த்து முடிச்சுங்க. வந்த வேலையை பாடுறா. புரிஞ்சிருத்தா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம் பண்றேன். சாமி தெரியாம தான் கேக்குறேன். நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நாங்க சொல்றதெல்லாம் உண்மையை ஏத்துக்குமா? யுவர் ஆனர், ஒரு கொலை பண்ண ஒருத்தன் இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு தான் கொலை பண்ணலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விட முடியும்? எப்படி விட முடியுங்கிறேன். தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? இதோ பாருங்க, இதை நீங்க கோர்ட்டுல மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. ஐயா, கூண்டுக்குள்ள நின்று கோர்ட்டுங்கிறத மறந்துடுவோம்னா என்ன? மிஸ்டர் சந்திரசேகர் சார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் இவர் கேட்கவே ஆரம்பிக்கலையே யுவர் ஆனர். நீங்க ராயல் ஹோட்டல போது கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளி கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லி தானே இங்க வந்திருக்கேன். அந்த முதலாளி அடிச்சீங்களா இல்லையான்னு கேக்குறேன். ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? இது என்னங்க வம்பா போச்சு? அதான் அடிச்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்குண்டான தண்டனை கொடுங்க. அதை விட்டு ஏன் எதுக்குன்னு? மிஸ்டர் சந்திரசேகர், காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும். காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருவீங்களா யுவர் ஆனர்? காரணத்தை நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க ஏன் சார் வக்கீல் படிச்சீங்க? படிக்கணும்னு தோணுச்சு, படிச்சேன். அடிக்கணும்னு தோணுச்சு, அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? அது ஐயோ, எப்படி சார் அடிச்சீங்க? மாறிட்டேனே. எப்படி அடிச்சீங்க? இப்படி. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எப்படி அடிச்சீங்கன்னு அவர் தான் சார் கேட்டாரு. ராயல் ஹோட்டலில் கலாட்டா செய்து ஹோட்டல் முதலாளியை அடித்ததற்காக 4 வார காலமும், கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரை நானும் அடிக்கல. எப்படி அடிச்சீங்க எப்படி அடிச்சீங்கன்னு நோண்டி நோண்டி கேட்டாரு, அடிச்சு விட்டேன். அடிச்சவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதே மாதிரி அடிக்க தூண்டினவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக 4 வார காலமும், சரி, நீதிபதிக்கு யோசனை சொன்னதற்காக மேலும் 2 வார காலமும் ஓகே. சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன தலைவா, வரப்போறத சொல்லவே இல்ல. என்னப்பா, ஜெயிலுக்கு வரும்போது லெட்டர் போட்டு வர முடியும்? சந்திர வாப்பா வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள விசேஷங்களா எப்படி இருக்கு? இல்ல நல்ல விசேஷம் தான். முன்னாள் மந்திரி சபையும் இப்ப உள்ள வேலை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையில இருந்தாரு அந்த ஆளு, இங்கேயும் எங்கேயும் நகர முடியாம ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. மின்சாரம் அந்த கம்பி வாடகை ஊழல் பண்ணாரு அந்தாளா, இப்ப நல்லாவே கம்பி நிட்டு இருக்காரு. அப்ப சத்துனது இங்க போடுற சத்தே இல்லாத சோத்து விட்டு சத்தமெல்லாம் முறைய எடுக்கிறான். சாப்பாடு கியூல தானே வாங்கி சாப்பிடறான். ஐயோ, பெல் அடிச்சா அந்த ஆளு முத ஆளா வந்து நிக்கிறான். ஜெயிலர் மொட்டையோட அராஜகம் எப்படி இருக்கு? அவனை பத்தி ஏதாவது சுத்த அயோக்கியறாங்க. ஜெயிலரே அவரு மொட்டை கூட ஸ்லோ மோஷன்ல வர்றான். வணக்கம் சார். திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டியா? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான். சார் என்ன பண்ணாரு? போடுற சாப்பாடு பத்தலைனா மொட்டையை சவுட்டி எடுத்துட்டான். மொட்டையன் திரும்பவே மாட்டான்.